இடையிலான ரயில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு பிறகு கோவை வழியாக இயக்கப்பட்டதால் ரயில் பயணிகள் மகிழ்ச்சியடைந்தனர். திருவனந்தபுரம் சென்னை ரயில் கடந்த 20 ஆண்டுகளாக கோவையில் நிற்காமல் சென்றதால் ரயில் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகி வந்தனர். இதனால் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த ரயில் பயணிகள் இது தொடர்பாக மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். இந்நிலையில் திருவனந்தபுரம் சென்னை ரயில் நள்ளிரவு கோவை வந்ததால் பொதுமக்கள் இனிப்புகளை வழங்கி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அத்துடன் மேலும் 2 ரயில்கள் கோவை வழியாக சென்றதற்கு அவர்கள் வரவேற்பு தெரிவித்தனர். மிக நீண்ட முயற்சியின் காரணமாக கிட்டத்தட்ட 6 ரயில்களை இந்த வழியாக திருப்பி விட்டிருக்கிறோம். 20 வருட காலமாக வராமல் இருந்த இந்த ரயில் இன்றைய தினம் திருவனந்தபுரம் டு சென்னை இந்த ரயிலை நாங்கள் மிக்க மகிழ்ச்சியுடன் ரயில்வே போராட்ட குழு மற்றும் ரயில்வே ஆர்கனைசர் கமிட்டியின் சார்பில் மற்றும் எல்லோருடைய சார்பில் நாங்கள் இது வரவேற்றிருக்கிறோம். இதில் மிகவும் முக்கியமானது இந்த வண்டி போத்தனூர் கூட நிக்காம திருப்பூர் நிக்காம ஈரோடு மட்டும் நின்றுட்டு இருந்த வண்டியை மிக நீண்ட கால முயற்சியாக எங்களுடைய தொழில் அமைப்பு சார்ந்தவர்களும் மற்ற ரயில்வே ஆலோசனை உறுப்பினர் சார்பிலும் இதை நாங்கள் இன்று ரொம்ப மகிழ்ச்சியுடன் இதை வரவேற்றுகிறோம். கோவை வழியாக மேலும் பல ரயில்கள் நின்று செல்வது குறித்து வரும் மத்திய பட்ஜெட்டில் அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுவதாக ரயில் பயணிகள் தெரிவித்தனர். வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை அருகே ஆட்டோவும் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் ஒரு பெண் உள்பட 3 பேர் சம்பவ இடத்திலே பலியானார்கள். ராணிப்பேட்டையிலிருந்து லாலாப்பேட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த பயணிகள் ஆட்டோ மீது மலைமேடு ஏரிக்கரை என்ற இடத்தில் வேகமாக வந்த லாரி ஒன்று நேருக்கு நேர் மோதியது. இந்த கோர விபத்தில் ஒரு பெண் உள்பட 3 பேர் சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் இவ்விபத்தில் படுகாயமடைந்த பெண் ஒருவர் சிகிச்சைக்காக வாலஜாப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஏகப்பட்ட வாரத்துக்கு ஒரு விபத்து நடந்துகிட்டே இருக்குது. இதே ரோடு அகலப்படுத்தணும், வேகத்தடை போட்டாதான் அந்த விபத்தை தடுக்க முடியும். ஒவ்வொரு வாரமும் விபத்து நடந்து நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு சீரியஸான கண்டிஷனுக்கு போயிருக்காங்க. அன்னைக்கு 4 பேர் இன்னைக்கு இருந்திருக்காங்க. ஏற்கனவே ஒரு லாரி இதே போல ஆகி 2 லாரி ஆந்திரா லாரியும் இது போல ஆயிருக்கு. தடுக்கலாம், வேகத்தடை கண்டிப்பா போடணும். இந்த விபத்து குறித்து ராணிப்பேட்டை சிப்காட் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் தென்காசியில் பட்டப்பகலில் வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காரை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி அடுத்த குத்த கல்வலசை பாரதி நகரை சேர்ந்தவர் விஜய் ஆனந்த். தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் இவர் தனது குடும்பத்தினருடன் வெளியே சென்றுவிட்டு நேற்று மாலை வீடு திரும்பியுள்ளார். அப்போது வீட்டின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கார் திருடு போயிருப்பதை கண்டு அவர் அதிர்ச்சி அடைந்தார். அத்துடன் வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 8000 ரூபாய் ரொக்க பணம் கொள்ளையடிக்கப்பட்டு இருப்பதும் தெரிய வந்தது. மேலும் கைரேகை தெரியாமல் இருக்க கொள்ளை நடந்த வீடு முழுவதும் மர்ம நபர்கள் தண்ணீர் ஊற்றி சென்றுள்ளனர். நேற்று காலையில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு ஆய்க்குடிக்கு போயிருந்தேன். போயிட்டு காலையில் 10:30க்கு போயிட்டு திரும்ப சாயந்தரம் 3 மணிக்கு பார்க்கும்போது வீடு கதவெல்லாம் உடச்சி கிடந்தது. என்னோட பணம் காரெல்லாம் காணோம். பட்ட பகல்ல நடந்தால் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பூட்டெல்லாம் உடச்சி கிடந்தது. கீழே ஃபுல்லாக பீரோவில் துணியெல்லாம் வெளியில் எடுத்து போட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி விட்டு போயிருக்காங்க. கைரேகை எதுவும் தெரிஞ்ச கூட நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. வீடு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி போட்டுருக்காங்க. ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், நடவடிக்கை எடுக்கன்னு சொல்லி. வீட்டின் உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் தென்காசி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தினர். பட்ட பகலில் நடந்துள்ள இந்த கொள்ளை சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்களின் புகார் மீது குறிப்பிட்ட காலத்துக்குள் நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளுக்கு 25,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றதில் இருந்து மத்தியில் பல்வேறு அதிரடி மாற்றங்களை கொண்டு வருகிறார். இந்நிலையில் பொதுமக்களின் புகார் மீது குறிப்பிட்ட காலத்துக்குள் நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளுக்கு 25,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பாக அனைத்து துறை அமைச்சக அதிகாரிகளுடனும் பிரதமர் அலுவலக கட்டுப்பாட்டின் கீழ் வரும் நிர்வாக சீர்திருத்தம் மற்றும் பொதுமக்கள் குறை தீர்ப்பு துறை தீவிரமாக ஆலோசித்து வருகிறது. அதன்படி பொதுமக்களின் புகார் மீது 1 மாதத்துக்குள் தீர்வு காண வேண்டும் என்று காலக்கெடு விதிக்கவும், அதற்குள் தீர்வு காணாவிடில் புகார் தொடர்பான கோப்புகளை கையாளும் அதிகாரிகளுக்கு 25,000 வரை அபராதம் விதிக்கவும் மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
பொள்ளாச்சியில் தொழிலதிபர் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த யானை தந்தங்கள், புலித்தோல் உள்ளிட்ட வன உயிரின பொருட்களை வனத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பொள்ளாச்சி மகாலிங்கபுரம் பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் குணசீலன் வீட்டில் வன உயிரின பொருட்கள் பதுக்கி வைத்திருப்பதாக அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் குணசீலன் வீட்டிற்கு விரைந்து சென்று சோதனை நடத்திய அதிகாரிகள் அங்கு விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த புலித்தோல், யானை தந்தம், சிறுத்தை தோல், பெண் யானையின் கோரப்பல், யானை தந்தத்தால் செய்யப்பட்ட சிறு பொம்மைகள், புலியின் பல் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். பொள்ளாச்சியில் வனவிலங்கிலிருந்து கிடைக்கப்பட்ட பொருள்களை விற்பனைக்காக உள்ளதாக தகவல் கிடைக்கப்பட்டது. யானை தந்தங்கள் 5, சிறுத்தை தோல் 1, சிறுத்தை பதப்படுத்தப்பட்டது தலையுடன் 2, புலித்தோல் 1, கடமான் கொம்பு 7, பெண் யானையின் கோரைப்பற்கள் 3, யானையின் பல் 1, புலிப்பல் 2 ஆகியவை கிடைக்கப்பட்டன. வன உரிமை சட்டத்தின்படி நாங்கள் நடவடிக்கை மேற்கொண்டு புலன் விசாரணை மேற்கொண்டு வருகிறோம். இது தொடர்பாக வீட்டின் உரிமையாளர் குணசீலனிடம் வனத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை காணலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சி உள்ளது.